ஐரோப்பியர்களுக்கு சமத்துவம்ங்கிறது பிடிக்காத வார்த்தை. ஏன்னா அது எல்லாம் இம்பீரியல் கவர்மெண்ட், எல்லாமே வல்லாதிக்கம், ஏகாதிபத்தியங்கள். ஏகாதிபத்தியத்துக்கு சமத்துவங்கிற வார்த்தை தெரியவே தெரியாது. அரிஸ்டாட்டிலுக்கும் தெரியாது, பிளாட்டோக்கும் தெரியாது, யூக்ளிட்டுக்கும் தெரியாது, சாக்ரட்டிஸுக்கும் தெரியாது. சமத்துவம் கிடையாது அவங்கள்ட்ட. பகுத்தறிவு அப்படின்னு தான் முன் வச்சாங்க. சமத்துவம், ஈக்குவாலிட்டிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. ஈக்குவாலிட்டிங்கிற வார்த்தை ஐரோப்பிய இனத்துக்கே கிடைக்காது, தெரியாது, உடன்பாடு அல்ல. இங்க இருக்கக்கூடிய ஒரு சில இனத்துக்கு அது உடன்பாடு அல்ல ஈக்குவாலிட்டிங்கிறது. இந்த ஈக்குவாலிட்டிங்கிற வார்த்தையை உலகத்துக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவங்க வந்து சம அளவுக்கு சமநீதியோடு வந்துட்டு அறிமுகப்படுத்தினாங்க. அதுல இருந்து தான் வந்துட்டு இமாம் ஷைபானி என்ன பண்ணாங்க, பரஸ்பர புரிதலோடு ஈக்குவாலிட்டியோடு நீங்க நாடுகளுக்கு மத்தியிலான உறவுகள் வந்து மேம்படுத்தப்படணும், உடன்படிக்கைகள் ஏற்படணும். இன்டர்நேஷனல் லாங்கிறத ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு காட்டினது யாருன்னா இமாம் ஷைபானி. ஈக்குவாலிட்டி. இரண்டாவது, போர்கள், இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலான போர்கள் நடக்கும்போது அது நெறிமுறைகள் என்னங்கிறதையும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் எழுதினாங்க. அதனாலதான் இன்னைக்கும் சொல்லப்படுது டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இன்டர்நேஷனல் லா. இன்னைக்கு சர்வதேச சட்டம் என்று உங்களுக்கு பாடம் நடத்தியிருந்தாலும் சரி, அது இன்டர்நேஷனல் லா படிக்க போகக்கூடியவர் அவர் போறதா இருந்தாலும் சரி, அது நம்ம சொத்து. அது சர்வதேச சட்டம்ங்கிறது வந்துட்டு நம்ம சொத்து. அது ஊரா விட்டு சொத்து அல்லது, முழுக்க முழுக்க அது நம்ம சொத்து. சமத்துவங்கிற வார்த்தை நம்ம கொடுத்தது உலகத்துக்கு. இம்பீரியலிஸ்டுக்கு சமத்துவம் பிடிக்காது, அவனுக்கு தெரியாது. அரசன் இருப்பான், என்ன எலைட் செக்டார் இருக்கும், ஆண்டி இருப்பான், முடிஞ்சு போச்சு. அரசனும் ஆண்டியும் ஒண்ணு கிடையாது. ஒண்ணுன்னு சொன்னதுனாலதான் எதிர்ப்பு வந்துச்சு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு நிகர, குறைஷிகளுக்கு நிகர அவங்களா அப்படின்னு சொன்னதுனாலதான் எதிர்ப்பு வந்துச்சு ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு. அதனால இன்டர்நேஷனல் லாங்கிறது என்னன்னா பேஸ்ட் ஆன் சமத்துவம்.